லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் 27/11/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசியாக ஆலய வழிபாடுகளை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசையாகிய வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு, சிவன் ஆலயங்களிலே யமனுடைய திசையாகிய தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு இந்த வியாழக்கிழமையிலே மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியது. அவ்வாறு சிறப்போடு கூடியது. இன்றைய தினம் மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு திராய்மடு என்ற பகுதியிலே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சபரீச ஐயப்பன் சன்னிதானம், இந்த 18 படிகளோடு கூட அமைந்திருக்கின்ற சபரீச ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்கிரியல் இன்று காலை 6 மணி முதல் விநாயகர் வழிபாடு மகா கணபதி ஹோமத்தோடு ஆரம்பமாகி ஏனைய பூர்வாங்க கிரியைகளெல்லாம் நடைபெற்று அத்தோடு மாலை 5 மணி முதல் ஏனைய கிரியைகளெல்லாம் ஆரம்பமாகி மகா யாகாரம்பம், அத்தோடு சூபிஸ்தாபனம், தீபஸ்தாபனம், யந்திரஸ்தாபனம், பிம்பஸ்தாபனம் இவையெல்லாம் நடைபெற்று அஷ்டபந்தனங்கள் சாத்துகின்ற நிகழ்வும் இன்று மாலை 5 மணி முதல் 6 மணி 47 வரையிலே இந்த நிகழ்வுகளெல்லாம் சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றது. கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் 1/12/2025 திங்கட்கிழமை சோமவாரத்தன்று, கார்த்திகை சோமவாரம். இந்த கார்த்திகை சோமவார விரதத்தன்று இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு திருவள் கூட்டியிருக்கின்றது. ஆலயத்தினுடைய ஆதீனகர்த்தாவாக பிரதம குருவாக இருக்கின்ற ஆலய ஸ்தாபகர் ஸ்ரீ ஏகநாத குருக்களையாருடைய ஏற்பாட்டிலே சிறப்பான முறையிலே இந்த கும்பாபிஷேகத்துடைய ஏற்பாடுகள், அவர்களோடு சேர்ந்த அன்பர்கள் தொண்டர்கள் ஆலய நிர்வாக சபையினர்கள் இவர்களெல்லாம் இணைந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது உலகளாவிய ரீதியில் ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 45வது ஆண்டாகவும் இந்த பூஜை வழிபாடுகள் கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியதாக, தினமும் மாலை அணிந்த சுவாமிகள் எல்லாம் ஐயப்பனை ஜோதி வடிவத்திலே காணுகின்ற வகையிலே திருவிளக்கு பூஜை சாஸ்தாபுரத்திலே மட்டும் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு. இந்த மண்டல பூஜை காலங்களிலே மகரஜோதி பெருவிழா நாட்கள் அத்தனை நாட்களும் மாலை அணிந்த சுவாமிகள் தீபங்கள் ஏற்றி வைத்து திருவிளக்கு பூஜை செய்கின்ற சிறப்பு சாஸ்தாபுரத்துக்கு மட்டும் உரியதாக நடத்தப்படும். ஒவ்வொரு நாளும் இந்த விளக்கு பூஜைகள் நடைபெறும். அவ்வாறு இந்த பூஜை வழிபாடுகள் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபாம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திரு அவை ஆண்டுதோறும் திருவழிபாட்டு சக்கரத்திலே பயணிக்கின்றது. இந்த வாரம் பூராக திரு அவை இறுதி காலம் பற்றி, நிறைவு காலம் பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. சாவு என்பது இந்த உலகத்தினுடைய இறுதி நிகழ்வாக ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். பிறக்கின்ற எல்லோரும் இறக்கின்றார்கள், இறக்கத்தான் வேண்டும். ஆனால் பிறக்கின்ற பொழுது அவர்கள் இறப்பதற்காக பிறப்பதில்லை. அவர்களுடைய இறப்பு இந்த பிறப்புக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. நானே நல்ல ஆயன், இந்த மந்தைகளுக்காக என்னுடைய உயிரை கொடுக்கின்றேன். என்னுடைய உயிரை யாரும் பறிக்க முடியாது, நானாகவே கொடுக்கின்றேன் என்று தம்முடைய சாவு என்பது ஒரு தியாகத்தினுடைய விளைவாக, எதிரொலியாக, உச்சக்கட்டமாக அமைந்தது. உடலை விட்டு உயிர் பிரிந்து போவது சாவு. ஆனால் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே அன்புக்காக, உயர்ந்த லட்சியத்திற்காக, தூர நோக்கிற்காக, அடுத்தவர்களுடைய விடியலுக்காக தன்னை அர்ப்பணம் செய்து அணு அணுவாக கொடுக்கின்ற பொழுது, மனமுவந்து கொடுக்கின்ற பொழுது, அதை நாங்கள் ஒரு வீரச் சாவு என்று சொல்லுவோம். எங்களுடைய மண்ணை பொறுத்தளவிலே, எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை பொறுத்தளவிலே பல தியாகிகள் எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய நல்வாழ்வுக்காக, எதிர்காலத்தினுடைய விடுதலைக்காக, சுதந்திரமாக மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அவர்கள் கட்டாயப்படுத்தி அல்ல, அவர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள். அதனால் அவருடைய சாவு என்பது மண்ணிலே விதைக்கப்படுகின்ற ஒரு கோதுமை மணியைப் போல. அவர்களுடைய இறப்பை, அவர்களுடைய உடலை அடக்கம் செய்கின்ற பொழுது அவர்கள் விதைக்கப்படுகின்றார்கள். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது விளைச்சலை கொடுக்காது என்று இயேசு தம்முடைய சாவை குறித்து சொல்லுகின்றார். ஆனால் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய முன்னோர்கள், இந்த எங்களுடைய சமுதாயத்தினுடைய பல தியாகிகள், பல இளையவர்கள், பல மனிதர்கள் உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்து அவர்கள் தங்களுடைய சாவை அவர்கள் எதிர்கொள்கின்ற பொழுது அவர்கள் வாழ்ந்தது அடுத்தவர்களுக்காக, உயர்ந்த லட்சியத்திற்காக. அதனால் அவர்களுடைய சாவு ஒரு வீரச் சாவாக அமைகின்றது. கிறிஸ்துவினுடைய சாவு பலருடைய மீட்புக்காக அவர் கொடுத்த விலையாக இருக்கின்றது. அதனால எங்களுடைய இந்த சமூகத்திலே கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு துரதிர்ஷ்டவிதமான நிகழ்வுகள் மத்தியிலே தங்களுடைய உயிரை கொடுத்த எல்லா தியாகிகளுக்கும் இறைவனுடைய அருள், இறைவனுடைய ஆசீர், இறைவனுடைய அரவணைப்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லோருக்காகவும் நாங்கள் இந்த நல்ல நாளிலே நாங்கள் மன்றாடுவோமாக. அவர்களுடைய சாவு பலருக்கு வாழ்வாக அது மலர வேண்டும் என்று இறைவனிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென்.
الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தாலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும் சொகுசான பௌதிக வளங்களையும் நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தாலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல் குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமா. வமா அத்ராக மத்தாரிக் அந்நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தாலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கு என்று அல்லாஹு தாலா அவனுடன் கூடவே அனுப்பியிருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம், குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது. அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு துகள், ஒரு தூசி என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று. கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தாலா இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபில் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களில் இருந்து அபாயங்களில் இருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தாலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும் அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்தில் இருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தாலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக், இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். குலிக மிம்மா இன் தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தாலா இவ்வளவு பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகையது சகோதரர்கள்! அந்த அல்லாஹ்வை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும். அவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள் தான் நன்றி செலுத்துவார்கள். அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார், எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே
இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.